GV sir. He's such an amazing person. So maybe it's destined நினைக்கிற திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வாயிலிருந்து வருதா நெஞ்சிலிருந்து வருதா மூக்கிலிருந்து வருதா ஒரு வார்த்தைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர். வெற்றிமாறன் சார் படம் பண்ணிருக்கிறப்ப வந்து நான் யோசிப்பேன் எப்படி இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. நேற்று கூட வந்து வேட்டுவம் பற்றி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வந்து கதையே பெருசாக சொல்ல அதுக்குள்ளே வந்து ஒரு 3 டியூன் ரெடி அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டார். கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டரில் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம். குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் முக்கியமாக சீஃப் கெஸ்ட் வெற்றிமாறன் சார், தானு சார், ரஞ்சித் சார், அஸ்வத் எல்லாருக்கும் பெரிய நன்றி. எனக்கு வெற்றிமாறன் சார்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நீங்கள் எங்களோட ஈவெண்ட்க்கு வந்தது வந்து இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். தேங்க்யூ சார். அண்ட் ஸோ வந்து 3 years முன்னாடி என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்காக உங்கள் ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாரையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ கிங்ஸ்டன் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் வந்து ஒரு லுக் டெஸ்ட் வீடியோ காமிச்சார். அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன் நான் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லிட்டு. இட் வாஸ் தேட் குட். கலர்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார். ஸோ செகண்ட் மூவி வித் ஹிம். He's such an amazing person. He's an amazing person to work with. அண்ட் அவர் கூட என்னோடய செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போதே 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். பட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின் நினைக்கிற திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி லைக் லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. அண்ட் ஸோ கமல் பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டிரெக்டர் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டேரக்டராக இருக்கும்போது. ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டு அஸ், வெரி கைண்ட் டு அஸ். தேங்க்யூ. அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர் ஒரு டைம் கூட என் கூட பேசினதே இல்லை. சினிமாட்டோகிராஃபர் ஷூட்டில் 70 days ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு கூட சொன்னதே இல்லை. பட் அவரோட ஒர்க்கில் அவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ கோகுல். அண்ட் ராஜேஷ் வந்து எங்களோட கோச் அவர் தான். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வாயிலிருந்து வருதா நெஞ்சிலிருந்து வருதா மூக்கிலேருந்து வருதா ஒரு வார்த்தைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த ஹோல் செட்டே. நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப லைக் ஜாலியாக வச்சுருந்தீங்க. யாராவது ஒருத்தவங்க சிடுமூஞ்சாக இருந்திருந்தா கூட வந்து அது கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். இந்த சைடு ஃபுல் மழையில் நனைஞ்சிருப்போம், கஷ்டமாக இருக்கும். இந்த சைடு பார்த்தா சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். இது ஒரு கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறதுல தான் இன்னும் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ யா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்படியே இருங்க. ஐ ஜஸ்ட் ஹேவ் அ குவிக் கொஸ்டின் ஃபார் யூ. ஸோ ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹவ் இஸ் தி ஸ்டண்ட் கம் அவுட்? அதர் தென் தட் ஒன் ஸ்பெஷல் மூமெண்ட் உங்களுக்கு செட்லேயே எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்கன்னா அது சொல்லுவீங்க? ஸ்டண்ட் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி. அதனால் நான் நல்லா பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் எல்லோரும் நானே இன்னும் பார்க்கல. ஸோ பார்த்தா தான் தெரியும். ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். ஏன்னா இட்ஸ் திலீப் மாஸ்டர் அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோன் பி அன் அமேசிங் ஸ்டண்ட். ஸோ மெமரபிள் மூமெண்ட் சொல்லணுன்னா எல்லாமே மெமரபிள் மூமெண்ட்டு தான். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபுல் டைம் நனைஞ்சிட்டே இருப்போம். முடி கொஞ்சம் நிறையா இருக்கனால ஜடை பின்னி இருப்பேன் நான். ஃபுல் ஈரமாக இருக்கும் எனி டைமும். ஸோ நிறைய டைம் வந்து நான் வந்து கோச் இருக்கேன் ப்ரொடியூசர்கிட்ட, டேரக்டர்கிட்டையும், ஏன் இவ்வளோ நிறையா வைக்கிறீங்க சீன்ஸுன்னு சொல்லிட்டு. அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் தென் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் யா தட்ஸ் த திங். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். நான் சார் வணக்கம். வெற்றி சார் மற்ற எல்லாருக்கும் வணக்கம். அஸ்வத் வாழ்த்துக்கள். ஜிவி சார் வந்து இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே பயங்கர நம்பிக்கையோட ஒரு பயங்கர எனர்ஜியாகவே இந்த படத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பார்.
ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே அந்த விஷுவல்ஸை காட்டி ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் ஆகும். இந்த படத்து மேலே அவருக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணுறது ஒரு பயம் கூட இல்லாமல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு மாதிரி ஒரு பயங்கர டெக்னிக்கலாக ஒரு விஎஃப்எக்ஸில் வந்து செம சூப்பராக சவுண்டாக ஒரு படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து நான் கேட்டேன், விஎஃப்எக்ஸோட பட்ஜெட்டை கேட்டேன். இந்த படத்துக்கும் இவங்க காட்டின விஷுவல்ஸுக்கும் வந்து நிச்சயமாக அந்த பட்ஜெட் பத்தாது. ஆனால் அந்த பட்ஜெட்டில் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது அந்த விஷுவல்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெற்றிமாறன் சார் படம் பண்ணிருக்கிறப்பே வந்து நான் யோசிப்பேன், எப்படி இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு, என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன். என்ன மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஜீவி நம்மளை பேச விட மாட்டார். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இமேஜினேஷனில் வந்து போயிடுவார். இப்படி தானே சார் வேணும் அப்படின்னு கேட்பார். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வந்து கதை சொல்கிறதே சரியாக வராது. அப்புறம் வந்து சிச்சுவேஷனும் இன்னும் பயங்கரமாக சொல்லுவேன் நான். அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது. ஆனால் அந்த சொல்கிற அந்த வார்த்தைகள் அற்ற ஒரு இடைவெளியை சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து ஜீவியை பார்க்குறேன். உண்மையிலே வந்து அது ரொம்ப முக்கியமானதாக என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால் சொல்லி புரி வைக்கவே முடியாது. அது அப்படியே மண்டையில் இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ அதுலேருந்து வெளியே வராது. அது எழுத்தாகவும் எழுத முடியாது. அப்படி எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். நேற்று கூட வந்து வேட்டுவம் பற்றி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வந்து கதையே பெருசாக சொல்ல, ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு 3 டியூன் ரெடி அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டார். ஸோ இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொண்டலாம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, என்னை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கிற ஒரு டெக்னீஷியனாக அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஜீவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன். அண்ட் வந்து இந்த டீம் மேலே அண்ட் எல்லார் மேலேயும் வந்து பெருசாக நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டரில் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்டு தயாரிப்பில் சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும், திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற படங்கள் நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து சமீபத்திய திரைப்படங்கள் வந்து உதாரணமாக இருக்குது. என்னை போல் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ.